ஆதியாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். தேவனின் பாதுகாப்பை குறிச்சு அங்க போடப்பட்டிருக்குது. தேவன் உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய உயிருக்கு பயந்து சாராளை காப்பாத்தணும்னு நினைக்கல. தன்னுடைய உயிருக்கு பயந்து அவளை தன்னுடைய சகோதரின்னு சொல்றான். இப்ப சகோதரின்னு சொன்னதுனால ஆபிரகாம கொலை பண்ணாம சாராளை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இங்க ஆபிரகாம் ஒரு பொய் சொல்றான். அதாவது அவ மனைவியா இருக்கும்போது என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்றான். அந்த பொய் சொன்னதுக்கு அப்புறமும் தேவன் அவரா இறங்கி வந்து ஆபிரகாமுக்காக வேலை பார்க்கிறாரு. என்ன காரணம் சொன்னா, தேவன் அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் தெய்வ பயம் இல்லைங்கிறதுனால கொலை பண்ணிட்டு சாராளை தூக்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் பயப்படுறான். ஆனா நீங்க அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது எனக்கு இன்றைக்கு தேவன் என்னுடைய இருதயத்துல உணர்த்தினது என்ன அப்படின்னா, அங்க அபிமெலேக்குக்கு ஒரு சொப்பனம் வருது. தேவன் அபிமெலேக்கு கிட்ட சொல்றாங்க, நீ அவனுடைய மனைவியை கொண்டு அவங்கிட்ட விட்டுரு, இல்லைன்னா நீ சாவாய் அப்படின்னு. அப்போ தேவன் அபிமெலேக்கு கிட்ட பேசும்போது, சொப்பனத்துல பேசும்போது பயப்படுறான். அபிமெலேக்கு பயப்படுறான். அவன் கூட இருந்த வேலைக்காரங்க பயப்படுறான். ஆனா ஆபிரகாம் என்ன காரணம் சொன்னா, தெய்வ பயம் இல்ல, அதனால சகோதரின்னு சொல்லியிருக்கிறான். ஆனா வேதத்துல போடப்பட்டிருக்குது, அபிமெலேக்கு அந்த விஷயத்த சொல்லும் போது அவன் பயப்படுறான், வேலைக்காரங்க பயப்படுறாங்க, அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. தெய்வ பயம் இல்லைன்னு சொல்லும் போது அங்க பயப்படுறாங்கன்னு வேத வசனம் போடப்பட்டிருக்குது. அப்போ ஒண்ணு இல்ல அப்படின்னு நமக்கு தோணுனா கூட தேவனால அதை உண்டு பண்ண முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் தேவன் உங்களுக்காக உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறாரு.